வணக்கம் மக்களே. கூலி பவர் ஹவுஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. டிஐஎஸ்சிஓ அப்படின்னு போட்டு எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே. யார் யார் வில்லன் என்ன பண்ணுறாங்க ஓரளவு கதை செட் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி படம் டெம்ப்ளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லன் இருப்பாங்க. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹைரார்கி லெவல் மேலே மேலே போய் கடைசியில் ஒரு பெரிய வில்லன் வந்து அதை அடித்து முடிப்பாங்க. ஆனால் என்ன இன்டர்வலுக்கு அப்புறமும் அந்த சின்ன வில்லனையே துரத்திட்டு சின்ன வில்லனையே இவரை மிரட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து ரஜினி படம் மாதிரி இல்லை. ஏன்னா அதோட மிச்ச ஹீரோக்கள் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் என்ட்ரி, அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன் அதான் செம மாசாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் படம் பார்த்தீங்கன்னா ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடைசிலையும் காமெடி ஆக்கி விட்டாங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு வேறு பொழுதே போகலாம் அப்படின்னு நினச்சி போகலாம். ரொம்ப எதிர்பார்க்காம போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ. ஸோ ஏன்னா இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி என்ன சொன்னால் சோறு இல்லைன்னு சொன்னால இந்த வீட்டில் அவ புருஷனா நான் புருஷனா, இப்போ நான் சொல்கிறேன் சோறு இல்லைன்னா போடா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி எத்தனை தான் ரிவ்யூ வந்தாலும் நான் பார்த்துட்டு சொல்லணும்டா படத்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அப்படி நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.